அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இன்னைக்கு ட்ரைபாட் எபிசோட் 4 பார்க்க போறோம். போன வாரம் யூனிட் 6 தமிழ், மேக்ஸ் 3 இது பார்த்திருந்தோம். இந்த வாரம் திங்கட்கிழமை யூனிட் 6, புதன்கிழமை தமிழ், வெள்ளிக்கிழமை மேக்ஸ் நம்பர் சிஸ்டம் உடைய அடுத்த பார்ட் பார்க்க போறோம். இதுல நம்ம போன வாரம் பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, பூலித்தேவர் அவர்களுடைய வரலாறு, இது எல்லா தகவலுமே நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது பாளையக்காரர்கள்லேயே வேலு நாச்சியார், பூலித்தேவர், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார் இவங்க எல்லார பத்தின தகவல்கள் நம்ம இதுல பார்க்க போறோம். போன கிளாஸ்ல பூலித்தேவர் அவர்களை பார்த்தாச்சு. இதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 பேர். அடுத்த வகுப்புல வேலூர் கழகம் மற்றும் தென்னிந்திய கிளர்ச்சி, ஏன்னா அது ரெண்டுமே ஒரு போர் மாதிரி நடக்கக்கூடியது. அது ரெண்டுமே நம்ம தனியா பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போனாலும் ஒரு ஸ்டோரி பேஸ்டா இதோடைய டோட்டலான ஒரு வகுப்பே நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி தெரியாம நீங்க அதை படிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த வகுப்பே நம்ம முக்கியமா புரிதலோட எடுக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பே. ஏன்னா ஒரு டேட்டாவை நம்ம எப்படி வேணாலும் படிச்சிட முடியும். ஒரு டேட்டாவை ஒரு பேப்பர்ல பார்த்தா கூட அது டேட்டா, அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி தெரியாம நம்மளால அதை படிக்க முடியாது. அதனால இந்த பாளையக்காரர்கள் பத்தின வரலாறு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப எளிமையா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல போன டைம் ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சு பார்த்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்டா ஒரு செயின் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அப்படியே லைனா ஒரு ஸ்டோரி மாதிரி நான் அதை எழுதியிருப்பேன் ஷார்ட்டா. அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வரும். இதை நீங்க அப்படியே இந்த பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த பிடிஎஃப் நம்மளுடைய ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ்ல மேல ஒரு 3 கோடு இருக்கும் லெஃப்ட் சைடு மேல. அதை டச் பண்ணுங்க. ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அங்க இருக்கும். அதோடைய பிடிஎஃப் நீங்க வியூ பண்ணி அதில் பார்த்துக்கலாம். நம்ம ஆப்ல போய் பார்த்துக்கலாம். நம்ம ஜேஷ்வர் டீச்சிங்கோடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல மேல லெஃப்ட் சைட்ல ஹோம்ல இருக்கும். அந்த ரிசோர்ஸ் ஆப்ஷன்ல போய் பாருங்க, இந்த பிடிஎஃப் இருக்கும். நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்கிற வரலாறு நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். நம்ம அதை அன்னைக்கே தெளிவா பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை இவங்க 3 பேர் அவர்கள் பற்றின தகவல்களை நம்ம தனியா பார்ப்போம். சரி, கவனிங்க. பாளையக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த பாளையக்காரர்கள் எங்கிருந்து உருவானாங்க, இவங்க யாரு, பாளையக்காரர்கள் எங்கிருந்து வந்தாங்க, இவங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க, இந்த ஸ்டோரிய ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன் சின்னதா. அன்னைக்கே பார்த்துட்டோம். இங்க பாருங்க, 1336ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசு ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற சங்கம வம்சத்தை சேர்ந்த சகோதரர்களால் உருவாக்கப்பட்டதுதான் விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசு எங்க உருவாக்கப்பட்டுச்சுன்னா தென்னிந்தியால கர்நாடகால உருவாக்கப்பட்டுச்சு. தென்னிந்தியால தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இது எல்லாமே தென்னிந்தியா தான். இதுல கர்நாடகாவை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசை உருவாக்குனது 1336ல ஹரிஹரர், புக்கர் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க தான் உருவாக்குனாங்க. இப்படி கர்நாடகாவை மையமாக கொண்டு உருவான இந்த விஜயநகர பேரரசு மொத்தம் 4 வம்சத்தை கொண்டு ஆட்சி செய்யப்பட்டது. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இந்த 4 வம்சம் முடிவடைந்து 1565ல தலைக்கோட்டை போர் அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்தார்கள். அதோட விஜயநகர பேரரசுடைய காலம் முடிவடைந்தது. சார், விஜயநகர பேரரசுக்கும் பாளையக்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து தான் அந்த கதையே ஆரம்பிக்கும். 1336ல விஜயநகர பேரரசு உருவானுச்சு. அதுல மொத்தம் 4 வம்சம் இருந்துச்சு. அதுல 3வது வம்சமான துளுவ வம்சத்தை சேர்ந்த மிகச்சிறந்த அரசராக பார்க்கப்படுபவர் தான் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருடைய காலமாக சொல்லப்படுவது 1509 1529ஆம் ஆண்டு வரை அவருடைய காலமாக சொல்லப்படுகிறது. இந்த 3வது வம்சமான துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய கண்ட்ரோல்ல, விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல்ல தமிழகம் வருது. குறிப்பா மதுரை பகுதி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல்ல தமிழ்நாடு, மதுரை பகுதிகள் வருது. அவங்கெல்லாம் அந்த பகுதியை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் அந்த இடம்லாம் வந்துட்டு. அப்போ விஜயநகர பேரரசில் அப்போதைய 1529ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் தான் விஜயநகர பேரரசுல நடந்துச்சு. அப்ப அவருடைய கண்ட்ரோல்ல மதுரை, தமிழகம் பகுதியெல்லாம் வருது. அப்போ விஜயநகர பேரரசின் சார்பாக ஒரு பிரதிநிதியை
இங்க அனுப்பி வைக்கணும், மதுரைக்கு அனுப்பி வைக்கணும். ஏன்னா மதுரை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. அப்ப அவங்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஆளை மதுரைக்கு அனுப்பணும். யாரை அனுப்பலாம் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் யோசிக்கிறார். அப்போ அவருடைய அவையில் இருந்த மிகச்சிறந்த ஒரு தளபதி தான் நாமக்க நாயக்கர் அப்படிங்கிறவர். அந்த நாமக்க நாயக்கர் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக கிருஷ்ணதேவராயிட்ட இருந்தார். அப்ப அவரை கூப்பிட்டு அவருடைய மகனாக அந்த டைம்ல இருந்தவர் தான் விஸ்வநாத நாயக்கர். அப்ப கிருஷ்ணதேவராயர் அவருடைய அவையில் நம்பிக்கையான தளபதியாக இருந்த நாமக்க நாயக்கருடைய பையனை கூப்பிடுறாரு. அவருடைய மகன் தான் விஸ்வநாத நாயக்கர். அவரை கூப்பிட்டு, உனக்கு நான் ஒரு அமைச்சரையும் உங்க கூட அனுப்புறேன், அரியநாதர் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் உங்க கூட அனுப்புறேன். ஸோ நீங்க விஸ்வநாத நாயக்கரான நீங்களும் உங்களுக்கு ஒரு அமைச்சராக அரியநாதனை அனுப்பி வைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக மதுரை பகுதியை போய் விஜயநகர பேரரசின் பிரதிநிதி என்று நீங்கள் அந்த பகுதியை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு 1529ஆம் ஆண்டு கிருஷ்ணதேவராயர் நாமக்க நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரையும் அவருக்கு துணையாக அமைச்சர் அரியநாதரையும் சேர்த்து மதுரை பகுதிக்கு விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக அனுப்பி வைத்தார். அப்படி விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக 1529ஆம் ஆண்டு மதுரைக்கு வருகை தந்த விஸ்வநாத நாயக்கர் மதுரை பகுதியில் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை, ஒரு மெத்தட், ஏதாவது ஆட்சி சிஸ்டத்தை ஒரு ஆட்சி முறை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றாரு. நம்ம விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக இங்க வந்துட்டோம். ஸோ நம்ம ஏதாவது இந்த இடத்துல நமக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய இந்த இடத்த நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாத்துவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் என்ன நினைக்கிறாரு, அவர் ஒரு ஆளுக்கு கீழேயே டோட்டல் தமிழ்நாடு, டோட்டல் மதுரை பகுதி எல்லாமே விஜயநகர பேரரசின் பிரதிநிதி அவர் மட்டுமே எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு கீழே கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு தளபதியை நியமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் நமக்கு கீழே இருப்பாங்க, அவங்க எல்லாரும் அந்தந்த பகுதி மக்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அவருக்கு கீழே 10,000 மக்கள் இருக்காங்க. அவருடைய ஆட்சியில 10,000 மக்கள், விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக வந்த இவருடைய அவையில் 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 10,000 பேரையும் 1000 மக்களா பிரிச்சு ஒரு 1000 மக்களுக்கும் ஒரு தளபதி அவர் நியமிச்சு அவங்க கண்ட்ரோல அதை விட்டுருவார். இந்த சிஸ்டம் நம்ம கொண்டு வரலாம்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி சிஸ்டத்தை யாராவது இதுக்கு முன்னாடி ரன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவர் ஆய்வு செஞ்சு பார்க்கிறாரு. அப்போ 1200, 1300 காலகட்டத்துல வாரங்கல் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த காக்கத்திய அரசின் கடைசி அரசராக இருந்த பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற சிஸ்டம் அவர் கேள்விப்படுறாரு. ஸோ அந்த பாளையக்காரர் முறையை நல்லா இருக்கு, இதை ஏன் நம்ம எடுத்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அந்த பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில முதல் முறையாக 1529ஆம் ஆண்டு பாளையக்காரர் முறை என்ற இந்த முறையை அறிமுகப்படுத்தினவர் தான் விஸ்வநாத நாயக்கர். அதுக்கு அவருக்கு துணையாக நின்றவர் அரியநாதர் என்ற அவருடைய அமைச்சர். இப்படிதான் பாளையக்காரர் முறை தமிழகத்தில் மதுரையை மையமாக கொண்டு 1529, 1530 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இங்க பாருங்க, 1336 விஜயநகர பேரரசு உருவானுச்சு. அதுல கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற 3வது வம்சத்தை சேர்ந்த துளு வம்சத்தை சேர்ந்தவர். இவர் காலம் 1509 to 1529. இவருடைய காலத்துலதான் இவருடைய தளபதியாக இருந்த நாமக்க நாயக்கர் இவருடைய காலத்துல தளபதியாக இருந்தாரு. அவருடைய மகன் தான் விஸ்வநாத நாயக்கர். சோ அவரை கூப்பிட்டு என்ன பண்றாரு, 1529 மதுரைக்கு விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக அனுப்பி வைக்கிறாரு. சோ அப்படிதான் அவர் 1529 மதுரைக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சர் அரியநாதரும் சேர்ந்து 1529 இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிற சிஸ்டத்தை மதுரையில ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுல மொத்தம் 72 பாளையங்கள் அப்படின்னு பாளையங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிரிச்சது இவங்க தான். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் அவர் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா, காக்கத்திய அரசன் பிரதாபரத்தனுடைய காலத்துல இந்த முறை இருந்ததாக அவர் ஆய்வு செஞ்சு இந்த முறையை தான் எடுத்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அந்த மன்னருக்கு கீழே அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே மக்கள் இருப்பாங்க. பாளையக்காரர்கள் மக்களை பார்த்துப்பாங்க, மக்கள் கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி எடுத்துட்டு போய் மன்னர்கிட்ட கொடுப்பாங்க. மன்னருக்கு ஏதாவது ஒரு போர் வருது, வெளில இருந்து யாராவது போருக்கு வர்றாங்கன்னா அப்ப தன்னுடைய படைகளை எடுத்துட்டு போய் பாளையக்காரர்கள் மன்னருக்கு உதவியா நிக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் பாளையக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு முறை உருவாக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே நமக்கு அன்னைக்கே பார்த்திருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டோரி பேஸ்டா அதை அப்படியே கனெக்ஷனா வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இப்ப பாளையக்காரர்கள் பார்த்துட்டோம். அன்னைக்கு நம்ம பாளையக்காரர்களை யாரை பார்த்திருந்தோம் அப்படின்னா, பூலித்தேவர் அவர்களுடைய வரலாறு நம்ம பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய வரலாறை பார்க்க போறோம்.
ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக தான் பார்க்க போகிறோம். ஒரு செயின் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அப்படியே கண்டினியூவாக அது போயிட்டு இருக்கும். சரியா? நீங்கள் டேட்டாவை எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். டேட்டாவை எப்படி வேணாலும் படிச்சிடலாம். ஆனால் அதோடைய ஸ்டோரி, அதோடைய பேக் ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அதை எத்தனை டைம் படித்தாலும் அது வேலைக்கு ஆகாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ நல்ல ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கவனிங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இவர் 1760 ஜனவரி 3ஆம் நாள் பிறந்தார். இவரு 1760 ஜனவரி 3. இதுதான் இவர் பிறந்த தினம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள். 11ஆம் நூற்றாண்டுல 11ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலிருந்து அப்போது விஜயநகர பேரரசுடைய காலம் நடந்துகிட்டு இருந்துச்சு. விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல தான் தமிழகத்திற்கு அவங்க குடிபெயர்ந்து வந்தது. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 1760 ஜனவரி 3ஆம் நாள் பிறக்கிறாரு. அவருடைய மூதாதையர்கள் அதுக்கு முன்னாடியே 11ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க ஆந்திரால இருந்து. அவங்க இங்க வரும்போது விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல்ல தான் தமிழகம் அப்ப இருந்துச்சு. சரியா? சோ இதுதான் அவருடைய ஆரம்ப காலகட்டம். அவர் பிறந்தது. அவருடைய தந்தையின் பெயர் ஜெக வீரபாண்டியன், தாயின் பெயர் சண்முக கனியம்மாள். அவருடைய சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஊமத்துறை, செவத்தையா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. இதுல ஊமைத்துறை அவர்களுடைய இயற்பெயர் குமாரசாமி, செவத்தையா அவர்களுடைய இயற்பெயர் துரைசிங்கம். இதான் அவங்க 2 பேருடைய இயற்பெயர். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய மனைவியின் பெயர் ஜக்கம்மாள். ஸோ இதுதான் அவருடைய குடும்பம் சார்ந்த செய்திகள். அவர் எப்ப பிறந்தாரு, அவர் எங்கிருந்து இங்க வந்து எப்ப வந்து குடிபெயர்ந்து அவருடைய முன்னோர்கள் இங்க வந்தாங்க, அவங்க வரும்போது இங்க யாருடைய ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். சரியா? சரி, இப்படியே போயிட்டு இருக்கும் போது அவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதியுடைய ஒரு பாளையக்காரராக இருந்தார். அதுதான் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக இருந்தவர் தான் அவருடைய தந்தை. ஸோ அவருடைய தந்தையுடைய காலத்திற்கு அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக பொறுப்பேற்றுக் கொண்டார். எந்த ஆண்டு? இதான் ரொம்ப முக்கியம். அவருடைய 30 வயசுல அவரு பாளையக்காரர் மன்னராக மாறினார். அவருக்கு அப்ப எப்ப 30 வயசு, அவர் எப்ப பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னு பாருங்க. ஸோ இதான் அவங்களோட தந்தை, தாய், சகோதரர்கள், மனைவி. அவரு 11ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்தவங்க தான் இவங்களுடைய முன்னோர்கள். அதாவது இவர் இருக்கும்போது வரல, இவருடைய முன்னோர்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. சரியா? சோ இங்க பாருங்க, 1790 பிப்ரவரி 2ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக தன்னுடைய 30 வயசுல பொறுப்பேற்றுக்கிட்டவர் தான் கட்டபொம்மன் அவர்கள். சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 1760ஆம் ஆண்டு பிறந்தார். 1760 பிறக்கிறார். அதுல இருந்து 30 வருஷம் கரெக்டா அவருடைய 30 வயசு இருக்கும்போது 1790 பிப்ரவரி 2ஆம் தேதி அவர் பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்படிதான் அவர் ஒரு பாளையக்காரராக மாறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது அவர் உடனடியாக ஆங்கிலேயரை எதிர்த்து அவர் கிளர்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கல. 1790 காலகட்டத்தில் அவர் வந்து பாளையக்காரராகவே மாறினார். ஆனா அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா 1792, இது நோட்ஸ்ல இருக்காது, நீங்க நோட் பண்ணிக்கணும். 1792 அவர் பாளையக்காரராக மாறினதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு 1792ல ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அதுக்கு பேர் கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. கர்நாடக உடன்படிக்கை நிறைய நடந்துச்சு. அதோட வருஷம் தான் நமக்கு முக்கியம். 1792 நடந்த கர்நாடக உடன்படிக்கை, ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப்புகளிடம் ஒரு ஒப்பந்தத்தின் போட்டு இனிமே வந்து நாங்க குறிப்பாக பாஞ்சாலங்குறிச்சி போன்ற குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கூடுதலான வரிகள் வசூல் பண்றதுக்கு எங்களுக்கு பவர் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், விஜயநகர பேரரசுடைய காலத்துல வந்து விஸ்வநாத நாயக்கர் அவங்களுடைய பிரதிநிதியாக உள்ள வந்தார். ஆனா 1529 விஸ்வநாத நாயக்கர் அனுப்பி வைக்கப்பட்டார். ஸோ அப்ப விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல்ல தான் விஸ்வநாத நாயக்கர் வந்து இங்க பாத்துக்கிட்டார் எல்லாத்தையுமே. 1529ல இருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1565ல அந்த விஜயநகர பேரரசே தலைக்கோட்டை போருங்கிற ஒரு போர்ல வீழ்ச்சி அடைந்தது. விஜயநகர பேரரசு அதோட இல்லாம போயிட்டு, அப்போ அவங்களோட பிரதிநிதியாக வந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு, அவங்களுடைய அப்படியே நாயக்கர் வம்சம் தொடர்ந்து அவங்க தான் விஜயநகர பேரரசு இல்லாம போயிட்டாங்கல்ல. அப்ப தன்னை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டு நாயக்கர் வம்சம் தொடர்ந்து மதுரையை மையமாக கொண்டு அப்படியே அவங்களுடைய ஆட்சி காலத்தை அப்படியே தொடர ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. விஜயநகர பேரரசு இல்லைன்னா அவங்க தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சுக்கிட்டாங்க.
சோ இப்படியே விஸ்வநாத நாயக்கர் வம்சம் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பாளையக்காரர்கள் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நாயக்கர் வம்சமும் வீழ்ச்சி அடையுது. அவங்களுக்கு அப்புறம் ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை ஆற்காடு நவாப் பெறுகிறார்கள். சரி, அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் உள்ள போந்து இந்த ஆற்காடு நவாப்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க வசூல் பண்ற அந்த வரி வசூல் பண்ற உரிமையை நாங்க எடுத்துக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து அதை வாங்கிட்டாங்க. அப்ப இவ்வளவு நாட்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு வரி கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஆனா ஒரு ஆங்கிலேயருக்கு நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு முதல் முறையாகத்தான் பூலித்தேவர் அவர்கள் எதிர்த்து நின்றார். இப்படிதான் இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படிங்கிறதே தொடங்கியது. இந்த ஆற்காடு நவாப் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ற உரிமையை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன் நேரடியாக அப்படின்னு சொல்லி இந்த கிளர்ச்சியே ஸ்டார்ட் ஆனிச்சு. இதுதான் நம்ம பூலித்தேவர் அவர்களுடைய வரலாறுல பார்த்தோம். அதே மாதிரி 1790 இவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1792 ஒரு கர்நாடக உடன்படிக்கை போடப்பட்டுச்சு. அந்த உடன்படிக்கையில அதே ஆற்காடு நவாப் கிட்ட குறிப்பிட்ட அந்த பாஞ்சாலங்குறிச்சி அந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இன்னும் கூடுதலான வரி வசூல் பண்ற உரிமைகள் அப்படிங்கிற மாதிரி சில அக்ரிமெண்ட் போட்டு ஆங்கிலேயர்கள் வாங்குறாங்க. அது இவருக்கு ஒரு கோவத்தை உண்டாக்குது. அதே வீரபாண்டிய கட்டபொம்மனவர்களுக்கு ஒரு கோவத்தை உண்டாக்குது. ஆங்கிலேயர்கள் ரொம்ப அதிகமான அட்வான்டேஜஸ் எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாளையக்காரர்கள் ஃபீல் பண்றாங்க. அதை எதிர்த்து ஒரு பக்கம் கிளர்ச்சி நடக்குது. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அவருடைய 30 வயசுல பொறுப்பேற்றுக்கிட்ட 2 வருஷத்திலேயே இப்படி ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை நடந்து இவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. பட் அந்த அழுத்தத்தையும் தாண்டி இவர் அப்படியே கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்காரு. வரிகள்லாம் கரெக்டா கட்டிக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. அப்படி இருந்த இவரு குறிப்பாக ஒரு 7-8 வருஷம் கழிச்சு 1798ஆம் ஆண்டு பயங்கரமான ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டார். அது என்ன நடந்துச்சுன்னா, 1790 பாளையக்காரராக பொறுப்பேற்றுக்கிட்ட இவரு அதுல இருந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு பாளையக்காரராக இருந்தாரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு. அப்ப 1798 அந்த டைம்ல ராமநாதபுரத்துடைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேயர் தான் ஜாக்சன். அப்பெல்லாம் ஜாக்சன், அதாவது கலெக்டருக்கு அப்ப நிறைய பவர் இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த பழைய படம்லாம் நிறைய நீங்க ரீவிசிட் பண்ணி பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லிங்கா அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்திருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதில் கூட பாத்தீங்கன்னா அவர் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு வேடத்துல இருந்திருப்பாங்க. ஆங்கிலேயர் காலத்துல ஒரு கலெக்டராக இருப்பார். அப்போ அவருக்கு நிறைய பவர் இருக்கும். ஸோ கலெக்டருக்கு தான் அப்ப நிறைய பவர் கொடுத்துருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைனல் முன்ன இருக்கிற ஆங்கிலேயர் காலத்துல இருந்த அந்த கலெக்டர் மெத்தட பாத்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ராமநாதபுரத்துக்கு கலெக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ராமநாதபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லா பகுதிகளுக்கும் அவர் தான் கலெக்டர். அப்ப ராமநாதபுரம் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் வருது. அப்ப ராமநாதபுரத்தை சேர்ந்த கலெக்டர் ஜாக்சனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அவர் மேல ஒரு முரண்பாடாவே இருக்காரு. அவர் மேல ஒரு கோவத்துடனே இருக்காரு. அவர் எப்பயாவது அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி அவர் மேல ஒரு கோவத்தோடய எப்பொழுதும் இருக்காரு. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இவர்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவர் இருக்காரு. அந்த நேரம் பார்த்து 1798 ஒரு பயங்கரமான மழை அதெல்லாம் இல்லாம வறட்சியில போகுது பாஞ்சாலங்குறிச்சி. அதனால சரியாக வரி கட்டல. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் சரியாக வரி கட்டாம இருக்காரு. அப்ப எல்லா டைமும் கரெக்டா வரி வந்துச்சு. இந்த டைம் ஏன் வரி வரல அப்படிங்கிறத நோட் பண்ணி ஜாக்சன் என்ன பண்றாரு, இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து இந்த டைம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரியா வரி கட்டல. அப்ப இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம அவர்கிட்ட சண்டைக்கு போவோம். இங்க இருந்து ஒரு படையை அமுச்சு விடுவோம் அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்த பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்களுக்கு நியூஸ் போகுது, இவர் இப்படி பிளான் பண்றாருன்னு. தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஆங்கிலேயர்கள் அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, நீ தேவையில்லாத வம்புக்கு போகாத, அவங்க வந்து எதுவும் சண்டைக்கெல்லாம் உன்ட்ட வரல, நீயா வாண்டடா போய் சண்டையை ஈடுபடுத்தி எதையும் பிரச்சனையை உண்டாக்கிறாரு. யாரு ஜாக்சன் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ வம்பிழுத்து உன்னுடைய பர்சனல் இஷ்யூக்காக போய் இதை இழுத்து விட்றாத, அவரை கூப்பிட்டு என்னன்னு கேளு, ஏன் வரி கட்டலன்னு கேளு, கேட்டதுக்கு அப்புறம் என்ன முடிவா இருந்தாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, வேற வழி இல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு ஜாக்சன் என்ன பண்றாரு, ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அந்த கடிதத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை 1798 ஆகஸ்ட் 18ஆம் நாள் என்னை வந்து நீங்க சந்திக்கணும், ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ராமலிங்க விலாஸ்ல நீங்க வந்து என்னை சந்திக்கணும், சந்திச்சு எதனால ஒரு 3310 பக்கோடா வந்து கட்டாம இருக்கீங்க. பக்கோடா அப்படிங்கிறது அப்ப இருக்கக்கூடிய நாணயம். ஒரு பக்கோடாங்கிறது 2.5 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். 2.5 அந்த அரை அணனா அப்படிங்கிறதுல வச்சு சொல்லுவோம். அது வந்து ஒரு பக்கோடாங்கிறது நாணயம். அப்ப 3310 பக்கோடா நாணயம் வந்து நீங்க கட்டாம இருக்கீங்க, பேலன்ஸ் வரி ஏன் கட்டலங்கிறத எங்களை நேர்ல சந்திச்சு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. 1798 அந்த கடிதம் எழுதுறாரு. என்ன டேட்ல மீட் பண்ண சொல்றாருன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து நீங்க என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா அந்த கடிதம் வந்து கட்டபொம்மன் அவர்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் தாமதமாக கிடைத்தது. அதை தாண்டி அவர் சந்திக்கிற டேட்டும் தள்ளி போயிடுச்சு. அந்த ஆகஸ்ட் 18 அவரால் சந்திக்க முடியல. பட் அப்ப சந்திக்க முடியலனாலும் அவர் வந்து வேற ஒரு நாள் தள்ளி வந்து சந்திக்கிறதுக்காக வர்றாரு. அப்ப கலெக்டர் ஜாக்சன் என்ன சொல்றாரு, வேணுக்குன்னே என்ன பண்றாரு, நான் சொன்ன டேட்ட தாண்டி வந்துட்டீங்க. அதனால நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து இப்ப சுற்றுப்பயணத்துக்கு போறேன். என்னால இப்ப உங்கள பார்க்க முடியாது. நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். அப்படின்னு நான் திரும்ப எப்ப இந்த ராமநாதபுர கோட்டைக்கு வர்றேனோ, அப்பதான் நான் உங்கள பார்ப்பேன். அப்படின்னு அனுப்பிட்டாரு. இருந்தாலும் அவரை எங்கேயாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா அங்க நின்னு பேசிறலாம் அப்படின்னு கட்டபொம்மன் அவருடைய சுற்றுப்பயணம் போற இடத்துக்கு போறாரு. பட் ஆனா அங்கெல்லாம் மறுக்கிறாரு சந்திக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலா இந்த மீட்டிங் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1798 செப்டம்பர் 19 தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு. ஆனா இந்த சந்திப்பு பயங்கரமான சண்டையில போய் தான் முடிஞ்சது. ஏன்னா, ஜாக்சன் கட்டபொம்மன் அவர்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்ட்ட சண்டை போடணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணார். அதுக்கேத்த மாதிரி இந்த மீட்டிங் நடக்கும்போது எதனால நீங்க பணம் கட்டல அப்படின்னு கேட்கும்போது, அவரை வந்து மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றாரு. அவரை உட்கார வைக்கல. ஸோ இந்த மாதிரியான அவமானப்படுத்துற மாதிரி அவர் பண்றாரு. அந்த நேரத்துல கட்டபொம்மன் அவர்கள் கூட யார் போயிருந்தது அப்படின்னா, சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற கட்டபொம்மன் அவர்களுடைய அமைச்சர் போயிருந்தார். ஸோ அப்ப அவங்க 2 பேர் தான் போயிருக்காங்க. 2 பேரும் நிக்க வச்சு ஒரு பேசுறாரு. ஆனா அவரை உட்கார வைக்கவே இல்ல. அவங்கள அவமானப்படுத்துறாரு. ஸோ அப்ப அவர் யோசிக்கிறாரு கட்டபொம்மன் அவர்கள் நம்மள வேணும்னே கூப்பிட்டு அவமானப்படுத்துறாரு. சரி இருந்தாலும் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு நிக்கிறாரு. அப்ப இந்த ஜாக்சன் கொஞ்சம் ஓவரா பேசி அவருடைய கோவத்தை வெளியில வர வைக்கிறார். அப்பதான் இந்த நான் எதற்கு உனக்கு கட்ட வேண்டும் வரி, வட்டி அப்படிங்கிற ஒரு டைலாக் பார்த்திருப்பீங்கல்ல. அந்த வசனம் வந்து அங்க பேசினதாகத்தான் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு வசனம் பேசினதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அப்ப டக்குன்னு ஜாக்சன் என்ன பண்றாரு, கட்டபொம்மன் அவர்களையும் சிவசுப்பிரமணியர்களையும் கைது பண்ண சொல்றாரு அங்கே. இவங்க 2 பேரும் கைது பண்ணுங்க அப்படின்னு காவலர்களை கூப்பிடுறாரு. டக்குன்னு காவலர்கள் கைது பண்ண வரதை பார்த்துட்டு கட்டபொம்மன் அவர்கள் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். அப்படி சண்டை போடும்போது அங்க ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் கிளார்க். ஸோ அங்க கட்டபொம்மன் அவர்கள் அட்டாக் பண்ணும்போது அந்த கிளார்க் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாரு. அவர் அங்க இறந்துருவார். அந்த ஆங்கிலேயர் அங்க இறந்துருவார். அந்த கிளார்க் அப்படிங்கிறவர். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்க சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில டக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் அவர்களை ஃபாலோ பண்ணி அவருடைய தம்பி ஊமத்துறை வந்து வந்திருப்பார். அவர் வெளியிலே மறைஞ்சு நிற்பார் உள்ள வராம. அப்ப டக்குன்னு உள்ள சண்டை நடக்கிறது தெரிஞ்சு ஊமத்துறை அவர்கள் குதிரையில அப்படியே கதவை உடைச்சிட்டு உள்ள வராரு. உள்ள வந்தோடனே இந்த சண்டை நடக்கிறத பாக்குறாரு. ஒரு பயங்கரமான கலவரம் நடக்குது. அவர் உள்ள போந்து கட்டபொம்மன் அவரோட சேர்ந்து அவரும் சண்டை போடுறாரு. ஆனா அது அவங்களோட இடம். சோ இதுக்கு மேல நம்ம உள்ள இருக்க முடியாது அப்படின்னு டக்குன்னு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. கட்டபொம்மன், ஊமத்துறை எல்லாரும். ஆனா சிவசுப்பிரமணியத்தை லாக் பண்ணிட்டாங்க. அவரை கைது பண்ணிட்டாங்க. ஆனா கட்டபொம்மன் அவர்களும் அவன் தம்பி ஊமத்துறை அவர்களும் தப்பிச்சிட்டாங்க. இதுதான் அங்க நடந்த சம்பவம். 1798 ஆகஸ்ட் 18 ஜாக்சன் வந்து தன்னை சந்திக்கிறதுக்கு கடிதம் எழுதினாரு. ஆனா சந்திப்பு நடந்தது 1798 செப்டம்பர் 19 தான். இந்த சந்திப்பு சண்டையில தான் முடிஞ்சது. அந்த சண்டையில சிவசுப்பிரமணியம் அவருடைய அமைச்சர் கைது செய்யப்பட்டார். அந்த கிளார்க் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் கொல்லப்பட்டார். ஊமத்துறை உள்ள வந்தாரு. உள்ள வந்து சண்டை நடந்துச்சு. அதுல இருந்து ஊமத்துறை அவர்களும் கட்டபொம்மன் அவர்களும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போன கட்டபொம்மன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்குன்னா அப்போதைய ஆளுநராக இருந்த ஆங்கிலேயர் எட்வர்ட் கிளைவ் அவர்களுக்கு. எட்வர்ட் கிளைவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன எழுதுறாருன்னா, என் மேல எந்த தப்பும் இல்ல. எங்களை வந்து விசாரிக்கணும், மீட்டிங் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. நாங்க அங்க பேச்சுவார்த்தைக்கு போனோம். ஆனா ஜாக்சன் அவர்கள் எங்களை ரொம்ப மரியாதை குறைவா நடத்தி வேணுக்குன்னே சண்டை போட்டு எங்களை கைது பண்ணாரு. சோ அதனாலதான் நாங்க சண்டையில ஈடுபட்டோம். நாங்களா இந்த சண்டையில ஈடுபடல. இதுல எங்களுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை அவர் கைது பண்ணிட்டாரு. அவரை ஒழுங்கா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இதுக்கு நான் காரணம் இல்ல. அந்த கிளார்க் கொன்னதுக்கும் நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதிட்டார். சோ அந்த கடிதத்தை இந்த எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரு வாசிச்சு பாக்குறாரு. வாசிச்சு பார்த்துட்டு இவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நான் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறேன். இவர் சொல்றாரு. அந்த கடிதத்தை படிச்சுட்டு திரும்ப கட்டபொம்மன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல நான் ஒரு விசாரணை ஆணையம் ஒண்ணு அமைக்கிறேன். 3 பேர் கொண்ட ஒரு விசாரணை ஆணையம். அந்த விசாரணை ஆணையத்துல நீங்க முன்னாடி ஆஜராகி உங்களுடைய நியாயத்தை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் ஜாக்சன் இருப்பாரு. அவருடைய தரப்பு நியாயத்தை அவர் சொல்லட்டும். அதை விசாரிச்சு யார் மேல தப்புங்கிறத நான் கண்டுபிடிச்சு நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். அதனால நீங்க வந்து ஆஜராகி இந்த விசாரணை ஆணையத்திட்ட பேச வரணும். ஆனா ஒருவேளை நீங்க இதை வராம தடுத்தீங்கன்னா உங்க மேலதான் குற்றம் இருக்குன்னு நான் அறிவிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை ரிட்டர்ன் பண்றாரு. சோ அந்த கடிதம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள்ட்ட கிடைக்குது. சோ கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த 3 பேர் கொண்ட தலைமையில, அதாவது 3 பேர் கொண்ட தலைமையில தான் இந்த விசாரணை ஆணையத்தை நான் அமைக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னா, வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன், காசா மேயர். இவங்க 3 பேர் தான் இந்த விசாரணை ஆணையத்தை தலைமை தாங்க போறாங்க. இவங்க தான் இந்த சண்டையை பத்தி விசாரிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா இந்த விசாரணை நடந்துச்சு. என்னைக்குன்னா 1798 டிசம்பர் 15 இந்த விசாரணை ஆணையம் நடந்துச்சு. இந்த 3 பேர் கொண்ட தலைமையில. ஒரு பக்கம் கட்டபொம்மன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஜாக்சன், 2 பேரையும் வச்சு விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரணையோட இறுதியில
முடிவு அறிவிக்கப்பட்டுச்சு, தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுச்சு. என்னன்னு தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா, கட்டபொம்மன் அவர்கள் மேல் தவறு இல்லை. இதற்கு ஜாக்சன் தான் முழுக்க முழுக்க காரணம். அவர் தான் வந்து வேணுக்குனே அவர் சண்டைக்கு இழுத்திருக்காரு. அவரை வந்து கைது பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அதை தடுப்பதற்காகத்தான் இவர் சண்டையில ஈடுபட்டாரு. அதனால இதுல வந்து குற்றவாளி வந்து ஜாக்சன் தான். கட்டபொம்மன் வந்து இதுல நிரபராதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கட்டபொம்மன் அவர்களுக்கு அந்த இடத்துலயே ஒரு கூடுதலான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. என்னன்னா, கிளார்க் வந்து நீங்க கொன்னதுக்கு வந்து அதுக்கு நீங்க தான் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. அப்ப அந்த கிளார்க் அப்படிங்கிறவருடைய குடும்பத்துக்கான சன்மானம் வந்து நீங்க குடுத்துறணும். அவருக்குன்னு அவருடைய இறப்புக்குன்னு நீங்க ஒரு சன்மானம் குடுத்துறணும்னு சொல்லி அதையும் கூடுதலாக சொல்றாரு. அவர் உடனே ஏத்துக்கிறாரு. ஓகே, நான் அதை பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சிவசுப்பிரமணியத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப 1798 டிசம்பர் 15ஆம் தேதி இந்த 3 பேர் கொண்ட தலைமையில் நடந்த இந்த விசாரணை ஆணையத்தின் முடிவில் கட்டபொம்மன் அவர்கள் குற்றவாளி இல்லை என அறிவித்தும், ஜாக்சன் அவர்களை குற்றவாளி என அறிவித்தும், ஜாக்சன் அவருடைய கலெக்டர் பதவி நீக்கப்படுகிறது. அவரை கலெக்டர் பதவியிலிருந்து தூக்கிட்டு அவருக்கு பதிலாக லூசிங்டன் அப்படிங்கிறவரை கலெக்டராக நியமிக்கிறாங்க. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். அங்க நடந்த தீர்ப்பு என்ன? ஜாக்சன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிறாங்க. ஜாக்சனை நீக்கிட்டு லூசிங்டனை புதிய கலெக்டராக நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் 1080 பக்கோடா நீங்களாக பேலன்ஸை மட்டும் நீங்க கட்டினா போதும். இந்த 3310 பக்கோடா நீங்க கட்ட வேணாம். ஏன்னா அவ்வளவு இல்ல அவருக்கு. சும்மா வேணுக்குனே வந்து சண்டை போறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு ஜாக்சன். அவ்வளவு இல்ல. 1080 நீங்களாக மேக்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க கட்டிட்டு உங்களோட வரியை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த சண்டை அதோட முடியுது. இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது. அந்த என்கொயரி முடிஞ்சு அப்படியே கட்டபொம்மன் போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறாரு, நம்ம ஒண்ணுமே பண்ணாம நம்மள இவங்க இந்த டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆங்கிலேயரை நம்ம எப்படியாவது இங்க இருந்து அடிச்சு விரட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுல நம்மளோட பங்கு தான் இனிமே அதிகமா இருக்கணும். இவங்களை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பணுங்கிற முடிவை அவர் எடுக்கிறாரு. சோ ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டையிடுவதற்காக அவர் முடிவு செய்த தருணமே இந்த விசாரணை ஆணையம் முடிந்ததற்கு அப்புறம் தான். ஆங்கிலேயருக்கு ஒரு டவுட்டே வருது. இந்த விசாரணை ஆணையம் முடிஞ்சு தீர்ப்புலாம் சொல்லப்படும் போதே லூசிங்டன் கிட்ட ஆங்கிலேயர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எப்பா இங்க பாரு, உன்னை தான் நான் புதிய கலெக்டரா நியமிக்கிறேன். ஆனா உனக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்பை சொல்றேன். பாளையக்காரர்கள்ல எல்லாரும் நம்மளை இப்ப எதிர்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பூலித்தேவர் எதிர்த்துட்டாரு, அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் எதிர்த்தாங்க, இப்ப இவர் எதிர்க்கிறார். இப்போ இந்த தீர்ப்புல அவருக்கு ஃபேவரா தான் நம்ம தீர்ப்பு இருக்கு. அவரை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்குன்னு அவர் அமைதியா போயிடுவார்லாம் நினைக்க கூடாது. அவர் ஒருவேளை ரிட்டன் நம்ம மேல சண்டை போட வந்தாருன்னா நீ அதை கவனமா பாத்துக்கணும். அவர் சண்டை போட வர்றாரு, நமக்கு எதிராக ஏதாவது கிளர்ச்சி பண்ண பிளான் பண்றாருன்னா இம்மிடியேட்டா எங்கள்கிட்ட நீ சொல்லிடணும் அப்படின்னு இந்த லூசிங்டன் அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க கூப்பிட்டு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படி லூசிங்டன் என்ன சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் இங்க போன கட்டபொம்மன் அவர்கள் 1799க்கு அப்புறம் அவர் போய் மருது சகோதரர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். இது மாதிரி வந்து நான் இனிமே உங்களோட வர்றேன், நம்ம சேர்ந்து ஆங்கிலேயர் அடிப்போம் அப்படின்னு நினைச்சு மருது சகோதரர்கள்ட்ட அவர் பேசுறாரு. அவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து பண்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற விஷயம் லூசிங்டனுக்குலாம் ஃபர்ஸ்ட் தெரியல. அப்ப ஆங்கிலேயர்களுக்கும் அது பெருசா தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் பலமான ஒரு படைகள்லாம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காருங்கிற விஷயமே தெரிய வருது ஆங்கிலேயர்களுக்கு. அப்ப லூசிங்டனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏப்பா உன்னையே தான் பாத்துக்க சொன்னேன், அவங்க அங்க பெரிய படையை டெவலப் பண்ணிட்டாங்க, நீ அதை கூட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அப்படிலாம் எதுவும் நடக்கலையேங்கும் போது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா பெருசா, என்னப்பா நீ எதுவும் தெரியாம இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் அங்கே இருந்து போய் ஒரு பயங்கரமான படையை திரட்டிட்டு இருக்காரு, மருது சகோதரர்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை ஆங்கிலேயர்கள் தெரிஞ்ச உடனேயே இதுக்கு மேல அமைதியா இருக்க வேணான்னு ஒரு முக்கியமான ஆங்கிலேய படை தளபதியை கூப்பிட்டு, நீங்க போய் கட்டபொம்மன்ட்ட இமிடியேட்டா சண்டைக்கு போங்க, அவரை எப்படியாவது கண்ட்ரோலுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவர்தான் மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவர். 1799ல பேனர்மேன் வெஸ் கட்டபொம்மன் இவங்க 2 பேருக்கு இடையில தான் சண்டை நடந்துச்சு. சோ இந்த பேனர்மேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய படை தளபதியை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பேனர்மேன் வந்து கோட்டைக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ள போய் அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா கோட்டை வந்து ஒரு எம்டி கிரவுண்ட்ல தான் நடுவுல இருக்கும். எம்டி கிரவுண்ட்ல நடுவுல வந்து, அதாவது அந்த கோட்டையை சுத்தி எம்டி கிரவுண்டா இருக்கும். அது எவ்வளவு பிளஸ்ன்னு வச்சுங்க. இப்ப அந்த கோட்டைக்குள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு கோட்டையை சுத்தி எவ்வளவு தூரத்துல இருந்து ஆள் வந்தாலும் தெரியும். ஏன்னா கோட்டையை சுத்தி எம்டியா இருக்கும். யாரு நடந்து வந்தாலும் தெரிஞ்சிடும். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, தூரத்துல இருந்து கோட்டைக்குள்ளே இருந்தே அவங்களை தாக்கிடுவாங்க. அதனால கோட்டைக்குள்ளேயே வர விடாம இந்த பேனர்மேனை வெளியில நிறுத்தி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த பேனர்மேன் வந்து எப்படியாவது இந்த கோட்டைக்குள்ள உள்ள போகணும், அதுக்கு வந்து நமக்கு இதோடைய ரகசிய வழி தெரியணும் அப்படின்னு அப்பவே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவரை தூது அனுப்புற மாதிரி அனுப்புறாரு. நான் வந்து சண்டையை போட வேண்டாம், சண்டையை நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி
நீங்க வந்து போங்க, போயிட்டு அங்க அதோடைய ரகசிய வழி அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு மட்டும் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இவர் அங்கேருந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி போறாரு. போய் அந்த ரூட்ட கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லிடுறாரு. அப்ப அந்த ரூட்ட கண்டுபிடிச்சு அப்படியே போய் இந்த ராமலிங்கர் தூது அனுப்பினாங்க. சோ இவர் வந்து அந்த ரூட்ட சொல்லிட்டாரு. சோ அந்த ரூட்ட சொன்னதுக்கு அப்புறம் உள்ள புந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. சோ அப்ப கட்டபொம்மன் அந்த இடத்துல தப்பிச்சிட்டார். அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா படைகள் ரொம்ப அதிகமா வந்திருந்தாங்க. அப்ப டக்குனு இவர் இந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டார். சோ தப்பிச்சு போய் களப்பூர் காடுகள்ல அவர் பதுங்கி இருப்பார். கட்டபொம்மன் அவர்கள் களப்பூர் காடுல போய் பதுங்கி இருந்தார். ஆனா அந்த டைம்ல புதுக்கோட்டை சமஸ்தானத்துடைய மன்னர் வந்து ஆங்கிலேயருடைய ஆதரவாளராக இருந்தார். சோ அப்ப புதுக்கோட்டையுடைய மன்னராக இருந்த விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள் அவர் அங்கதான் பதுங்கி இருக்காருங்கிற விஷயத்த சொல்லி புடிச்சு கொடுத்துறாரு. அவரு புடிச்சு கொடுத்துட்டாரு. சோ அவர் புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது பண்றாங்க. அவரை மட்டும் கைது பண்ணல, அவருடைய சகோதரர்கள் ஊமத்துரை செவத்தையா அவங்க 2 பேரும் கைது பண்ணி பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிட்டாங்க. சோ இவரை கைது பண்ணி இவரை வந்து நம்ம சிறையில் அடிச்சு நம்ம உயிரோட வைக்க வேணாம், இவர் திரும்ப வந்தா நமக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அவர் மேல வேணுக்குனே குற்றங்கள் சுமத்தப்பட்டு 1799 அக்டோபர் 16ஆம் நாள் கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல கட்டபொம்மன் அவர்களை தூக்கிலிட்டார்கள். இதுதான் அவருடைய கடைசி நாள். 1799 அக்டோபர் 16ஆம் நாள் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அவருடைய சகோதரர்கள் தம்பிகள் ஊமத்துரை செவத்தையா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பாளையங்கோட்டை சிறையில அடைச்சு வச்சுட்டாங்க. சரியா? 1799 செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல அமைச்சர் இருப்பார்ல சிவசுப்பிரமணியம், அவரையும் தூக்கல போட்டாங்க. ஒரு பக்கம் அக்டோபர் மாசம் கட்டபொம்மன் அவர்களை இறந்துட்டாங்க. செப்டம்பர் மாசம் 13 இவரும் இறந்துட்டாரு. அவங்க தம்பிகள் 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்க, அங்க அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை சிறையில வச்சுட்டாங்க. ஓகேவா? இதோட இவருடைய கதை நமக்கு முடியுது. இதோட இவருடைய கதை முடியுது. சோ அந்த செயின் ரியாக்ஷனை பாருங்க, கரெக்டா ஸ்டோரியை பாருங்க. 1760 ஜனவரி 3 வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறக்கிறார் கட்டபொம்மன். அவருடைய தந்தை ஜெக வீரபாண்டியன், தாய் சண்முக கனியம்மாள், சகோதரர்கள் ஊமத்துரை செவத்தையா, ஊமைத்துறை அவர்களுடைய இயற்பெயர் குமாரசாமி, செவத்தையா அவர்களுடைய இயற்பெயர் துரைசிங்கம், மனைவியுடைய பெயர் ஜக்கம்மாள். இவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்தை நம்ம பார்க்கும்போது இவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் 11ஆம் நூற்றாண்டுல ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்தாங்க. அவங்க குடிபெயர்ந்து வரும்போது விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு இருந்துச்சு. அந்த டைம்ல அதோடைய காலகட்டத்துல அவருடைய தந்தையார் பாளையக்காரராக இருந்தாரு வீரபாண்டிய கட்டபொம்மனுடையது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக இவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. எப்பன்னா 1790 பிப்ரவரி 2ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக தன்னுடைய 30வது வயதில் கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்ட காலத்தில் ஒரு 8 வருடம் கழித்து 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி சில வரி பணம் கட்டாம இருக்குன்னு சொல்லி ராமநாதபுரத்துடைய கலெக்டர் ஜாக்சன் தன்னை சந்திக்குமாறு கடிதம் எழுதி அனுப்புறாரு. பட் ஆனா அந்த நாள்ல அவரால் சந்திக்க முடியாம போனதுனால அந்த சந்திப்பு நடந்த டேட்டு 1798 செப்டம்பர் 19 தான் நடந்துச்சு. இந்த சந்திப்பு சண்டையில தான் போய் முடிஞ்சது. இந்த சண்டையில ஒரு ஆங்கிலேயர் கிளார்க் என்பவர் கொல்லப்பட்டார். அந்த சண்டை நடக்கும்போது ஊமத்துரை உள்ள வர்றாரு. அப்ப அந்த இடத்துல இருந்து கட்டபொம்மன் எல்லாரும் தப்பிச்சு போறாங்க. ஆனா சிவசுப்பிரமணியம் மட்டும் கைது செய்யப்பட்டார். சோ கிளார்க் கொல்லப்பட்டார், ஊமத்துரை உள்ளே வந்தார். சோ அவங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. வந்த கையோட கட்டபொம்மன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்போதைய சென்னை மாகாணத்துடைய ஆளுநராக இருந்த எட்வர்ட் கிளைவ் அவருக்கு தான் ஒரு கடிதம் எழுதி அங்க நடந்ததை ஒரு கடிதமாக எழுதுறாரு. அந்த கடிதத்தை பார்த்துட்டு நான் வந்து 3 பேர் கொண்ட தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறேன். அந்த விசாரணை ஆணையத்திடம் நீங்க வந்து முன்னாடி ஆஜராகி அங்க நடந்ததை பேசணும், அங்கதான் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 பேர் கொண்ட தலைமை விசாரணை ஆணையம் வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன், காசா மேயர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. சோ இந்த விசாரணை ஆணையத்தின் முன்னிலையில் 1798 டிசம்பர் 15 இந்த விசாரணை நடந்துச்சு. இந்த விசாரணையில ஜாக்சன் அவர்களை பதவி நீக்கம் பண்றாங்க. அவருக்கு பதிலா லூசிங்டன் அப்படிங்கிறவரை புதிய கலெக்டரா நியமிக்கிறாங்க. கட்டபொம்மன் அவர்களை குற்றவாளி இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. சிவசுப்பிரமணியத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1080 பக்கடா போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பக்கோடா நீங்களாக கட்டினா போதும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆனாலும் ஃபியூச்சர்ல பாளையக்காரர்களில் அப்ப கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகி இந்த டைம்ங்கிறதுனால கட்டபொம்மனும் இந்த கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லாரிடமும் பேசி அதை அறிந்த ஆங்கிலேயர்கள் அவரை எதிர்ப்பதற்காக ஒரு தளபதி அனுப்புனாங்க. அவர் தான் பேனர்மேன் அப்படிங்கிறவரு. ஸோ 1799 கட்டபொம்மனுக்கும் பேனர்மேனுக்கும் இடையே சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில கோட்டைக்குள்ள போக முடியாததுனால பேனர்மேன் இந்த ராமலிங்கரை தூது அனுப்பி அந்த கோட்டையுடைய ரூட்டை கண்டுபிடிச்சாரு, ரகசிய வழியை. ஸோ அதை கண்டுபிடிச்சு உள்ள போய் அட்டாக் பண்ணோன்னா கட்டபொம்மன் அந்த இடத்துல தப்பிச்சு போய் களப்பூர் காட்டுல பதுங்கி இருந்தாரு. ஸோ அந்த டைம் இந்த களப்பூர் காடுகள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி புதுக்கோட்டை சமஸ்தானத்துல வரும். புதுக்கோட்டையுடைய அப்போதைய மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவர் சொல்லிடுறாரு. சோ அப்ப ஆங்கிலேயர்கள் அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி 1799 அக்டோபர் 16ஆம் தேதி அவரை வந்து
கைது பண்றாங்க. சரி, அவர் கைது பண்ணி தூக்குல போட்டாங்க. ஸோ அவர் தூக்குல போட்டது கயத்தாறு அப்படிங்கிற இடம். அப்புறம் 1999 செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற அவருடைய அமைச்சரையும் தூக்குல போடுறாங்க. ஊமத்துறை செவத்தையாங்கிற அவங்களோட சகோதரர்களை பாளையங்கோட்டை சிறையில அடைச்சிட்டாங்க. இதோட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய இந்த வரலாறு அப்படிங்கிறது முடியுது. இதை வந்து நீங்க போய் புக்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கண்டென்ட் வந்து ஃப்ளோவா இருக்காது, சுத்தமா புரியாது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஸ்டோரியை மட்டும் நீங்க கேட்டுட்டு இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் இப்படி, இதுக்கப்புறம் இப்படி, இந்த கதையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? சரி, கவனிங்க. அடுத்ததாக வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பார்க்க போறோம். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பார்க்க போறோம். 1857 ஜான்சி ராணி அவர்கள், மணிகர்ணிகா அவர்கள் பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு முன்னாடியே வீரமங்கையாக இருந்தவங்க தான் வேலுநாச்சியார். ஏன்னா அவங்க 1857 காலகட்டத்தில் தான் சண்டை போட்டாங்க ஜான்சி ராணி அவர்கள். ஆனா அதுக்கு முன்னாடியே 1700 காலகட்டத்திலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற முதல் வீரமங்கை அப்படின்னு சொல்லலாம் வேலுநாச்சியார் அவர்களை. ஸோ வேலுநாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்டோரி பேஸ்டா பார்த்துருவோம். சரியா? வேலுநாச்சியார் அவர்கள் 1730 ஜனவரி 3ஆம் நாள் பிறக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பிறந்த தினமும் வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த தினமும் ஒண்ணுதான், ஜனவரி 3. ஓகேவா? சோ இவங்க 1730ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. சரியா? எங்க பிறக்கிறாங்க அப்படின்னா ராமநாதபுரத்துடைய மன்னராக இருந்த செல்லமுத்து சேதுபதி அவங்களுடைய ஒரே பெண் வாரிசாக பிறந்தவங்க தான் வேலுநாச்சியார் அவர்கள். அவங்க தாயின் பெயர் முத்தாத்தாள். சோ ஒரே பெண் வாரிசாக செல்லமுத்து சேதுபதி, முத்தாத்தாள் இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் 1730 ஜனவரி 3ஆம் நாள் பிறந்த வேலுநாச்சியார் அவர்கள். ராமநாதபுரத்துடைய மன்னருக்கு பிறந்த ஒரே பெண் வாரிசு. இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பெண் வாரிசாக இருந்தாலும் ஒரு ஆண் வாரிசுக்கு நிகராக அல்ல, அவங்களை விட கூடுதலாக வளர்க்கப்பட்டார். மிகவும் வீரத்துடனும் நிறைய வில்வித்தைகள், குதிரையில பயணம் பண்ணி சண்டை போடுறது, சிலம்பம், இது மாதிரி எல்லா விஷய வித்தைகளையும் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஒரே பெண் வாரிசாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தார் அவங்களுடைய தந்தை. ஸோ இப்படி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வீரமானதாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஸோ எங்க திருமணம் செய்து வைக்கப்பட்டுச்சுன்னா அப்போதைய சிவகங்கையுடைய மன்னராக இருந்த முத்து வடுகநாதர் அப்படிங்கிற மன்னருக்கு தான் வேலுநாச்சியார் அவர்களை திருமணம் பண்ணி வச்சாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1746. அதாவது வேலுநாச்சியார் அவர்களுடைய 16 வயசுல தான் அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. ஸோ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சிவகங்கையுடைய அரசியாக மாறினாங்க வேலுநாச்சியார் அவர்கள். அவருடைய கணவரின் பெயர் முத்து வடுகநாதர். வேலுநாச்சியாருக்கும் முத்து வடுகநாதருக்கும் பிறந்த பெண் வாரிசு தான் வெள்ளச்சி நாச்சியார். அதாவது வேலுநாச்சியாருடைய மகள் தான் வெள்ளச்சி நாச்சியார். ஸோ இப்படி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்கி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. சிவகங்கையுடைய ஒரு அரசியாக அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த சிவகங்கையுடைய தளபதிகளாக இருந்தவங்க தான் மருது சகோதரர்கள். சின்ன மருது, பெரிய மருது நம்ம படிக்கிறோம்ல. மிகச்சிறந்த வீரம் மிக்கவர்கள், மிகச்சிறந்த விசுவாசமானவர்கள். அந்த மன்னருக்கு அவங்கள தாண்டி அந்த மன்னரை தொடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாகவும் ரொம்ப வீரமாகவும் செயல்பட்டவர்கள் அவங்க 2 பேரும். மருது சகோதரர்கள் அந்த சிவகங்கையுடைய தளபதிகளாக அங்க இருந்தவங்க. அப்ப அந்த சிவகங்கையில தான் அவங்க அரசியாக போறாங்க. முத்து வடுகநாதரை திருமணம் பண்ணிக்கிட்டு வேலுநாச்சியார் அவர்கள். இப்படிதான் அவங்களோட பயணம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல 1746 திருமணமாகி சிவகங்கையுடைய அரசியாக இருக்காங்க. 1746 இருந்து 1772 வரைக்கும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சிவகங்கையுடைய அரசியாக தான் இருந்தாங்க. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்ப 1772ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய கண்ணில் வந்து அந்த இடம் படுது, கேப்சர் ஆகுது. சிவகங்கை அப்படிங்கிற ஒரு ஏரியா. அப்போ ஆற்காடு நவாப் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த இடம்லாம் வருது. அப்போ ஆற்காடு நவாப் வந்து அந்த சிவகங்கை வந்து நீங்க எங்களுக்கு கீழே வந்து எங்களுக்கு நீங்க கப்பம் கட்டணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் போய் சிவகங்கையில கேட்கிறாங்க. முத்துவடுகநாதர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நாங்க வந்து தனியா தான் இருக்கோம், எங்களால உங்களுக்கு கீழே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு, நமக்கு கீழே வரல அப்படின்னா நம்ம ஆங்கிலேயர்கிட்ட போய் பேசி அவங்களை கொண்டு வந்து இங்க சண்டை போட வைப்போம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆற்காடு நவாப் போய் ஆங்கிலேயர்கிட்ட சொல்லும் போது ஆங்கிலேயர் வந்து நான் சிவகங்கை கண்ட்ரோல் கொண்டு வரேன், நான் எங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் சிவகங்கை வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. ஸோ அப்ப சிவகங்கையை அட்டாக் பண்ணணும். ஆனா நேரடியாக போய் நான் அட்டாக் பண்ண வர்றேன், போருக்கு வர்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா கன்ஃபார்மா முத்து வடுகநாதர் எல்லாம் ஜெயிக்க முடியாது. காரணம் அவருடைய வீரம் ஒரு பக்கம், அவருக்கு துணையாக நிக்கிற 2 பேர் யாரு, மருது சகோதரர்கள். அவங்களெல்லாம் மீறி அவ்வளவு அசால்ட்டாலாம் உள்ள போயிட முடியாது.
அப்போ பயப்படுறாங்க. என்ன பண்றது? நேரடியாக சண்டை போடுறோம்னு சொல்லிட்டுலாம் வர முடியாது. அப்போ திடீர்னு 1772ல காளையர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கும். அந்த காளையர் கோவில்ங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அந்த இருக்கிற கோயிலுக்கு இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. முத்துவடுகநாதர், வேலு நாச்சியார், அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் எல்லாருமே அங்க சாமி கும்பிடுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து திடீர்னு என்ன பண்றாங்க, 1772 அந்த காளையர் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேயர்களுடைய படை உள்ள வந்து அட்டாக் பண்றாங்க. ஆங்கிலேயருடைய படை யாருடைய தலைமையில வந்திருந்துச்சு அப்படின்னா, பான் ஜோர் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு ஆங்கிலேய படை தளபதி. அவருடைய தலைமையில தான் அங்க வந்திருந்துச்சு. ஸோ அந்த பான்ஜோர் தலைமையில அந்த படை உள்ள வந்து சிவகங்கையை அட்டாக் பண்றாங்க. அப்போ டக்குன்னு எதிர்பாராம அந்த அட்டாக் வந்ததுனால இவங்க படைகளோடயும் வந்திருக்க மாட்டாங்க. இருந்தும் மருது சகோதரர்கள், முத்து வடுகநாதர் எல்லாம் ஒரு பக்கம் நின்னு சண்டை போடுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து படைகள் ரொம்ப நிறைய வந்திருக்கும். இவங்கள்ட்ட ஏன்னா இவங்க சண்டை நினைச்சு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஆனா அதுக்கு மேல இவங்களால முடியல. அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகுது. படைகள் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த சண்டையில முத்து வடுகநாதர் கொல்லப்படுறார். அவர் இறந்துட்டார். அந்த சண்டையில முத்து வடுகநாதர் இறக்குறாரு. அப்ப மருது சகோதரர் என்ன பண்றாங்க, இமிடியேட்டா போய் வேலுநாச்சியார் வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல நிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு போய் நீங்க கிளம்புங்க, இமிடியேட்டா இந்த இடத்துக்கு கிளம்புங்க. படைகள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்காங்க. நமக்கு இந்த சண்டை இங்க இருக்கவே தெரியாது. நம்மளோட படைகள் இங்க இல்ல. இமிடியேட்டா இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட முதுகுல அவங்கள கட்டிக்கிட்டு ஒரு குதிரை மேல ஏறி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்க. நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் அவங்கள அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேலுநாச்சியார் அவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, விருப்பாட்சி, அதாவது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சியுடைய பாளையக்காரராக இருந்தவர் தான் கோபால நாயக்கர் அவர்கள். ஸோ அவரை நோக்கி பயணம் பண்ணி போறாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துருச்சு. இந்த மாதிரி வந்து முத்து வடுகநாதர இறந்துட்டாரு. அவர் கொல்லப்பட்டார். நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த 1772ல இந்த காளையர் கோவில் போர் அப்படிங்கிற இந்த போர்ல ஆங்கிலேயர்களால் சிவகங்கையுடைய மன்னர் முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. அவருடைய மனைவியும் அவருடைய மகளுமான வேலுநாச்சியார் மற்றும் வெள்ளச்சி நாச்சியார் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு திண்டுக்கல் கோபால நாயக்கரோட அவையில போய் அந்த 1772 இருந்து தொடர்ந்து 8 ஆண்டுகள் 1780 வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய அவையில தான் ஆங்கிலேயருக்கு தெரியாம அந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அவங்கள தேடுறாங்க. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களையும் நம்ம வந்து கொண்டுறணும், அவங்களே சிறைப்படுத்தணும், இல்லாட்டி இல்லாட்டி அவங்க திரும்ப வருவாங்க நம்மள்ட்ட பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியாரை தேடுறாங்க. ஆனா வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல அங்க வந்து யாருக்கும் தெரியாம இருந்தாங்க. ஸோ அவங்க 1772ல இந்த காளையர் கோவில் போர் முடிஞ்சு அங்க போனோம்னா அவங்க அமைதியாலாம் இல்ல. ஏன்னா அவங்களுடைய கணவருடைய முகத்தை கூட அவங்கள பார்க்க விடல. 1772ல அந்த காளையர் கோவில் போர் நடக்குது. அவர் கணவர் இறந்துட்டாரு. ஆனா அவரை கூட அவங்க பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க. அப்ப போய் அவங்கள அவசர அவசரமா இந்த இடத்துல நீங்க கிளம்புங்கும்போது அந்த இடத்துல அப்படியே கிளம்புறாங்க. அவங்களுக்கு அந்த ஏக்கம், அந்த வலி. நம்மளுடைய ஊரும் போயிருச்சு. நம்மளுடைய சிவகங்கை பகுதிய நம்ம மக்களையும் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுடைய கணவர கொன்னுட்டாங்க. அத நம்ம கடைசியா அவரோட முகத்த கூட நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற வலி. அப்ப இவங்கள விட்டுறக்கூடாது. திரும்ப இந்த பகுதிய நம்ம மீட்டு எடுக்க வேண்டும். பகுதிய நம்ம மீட்டு எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆங்கிலேய எதிர்த்து ஒரு பெண் வந்து நின்னு சண்டை போட்ட கதையே இல்ல. அப்ப அவங்க வந்து நம்மள எதிர்த்து சண்டை போடுவாங்கலாம் அவங்க நினைக்கல. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆங்கிலேயர் அப்படி நினைக்கல. ஆனா இவங்க போய் திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவையில போய் 1772ல போயிட்டு சொல்றாங்க. நான் இத சும்மா விடமாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா படைகள தயார் பண்ணி திரும்ப போய் அங்க அட்டாக் பண்ணணும். அதுக்காக எனக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு வேணும்னு கேட்கறாங்க. அப்ப பாதுகாப்பு குடுக்குறாங்க. அவர் அங்க இருக்காங்க. அப்ப அங்க இருக்கும்போது அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் கேட்கறாங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கரோட அவையில இருந்துகிட்டு அவங்கள்ட்ட யார்ட்ட உதவி கேட்கணுமோ கேட்டு படைகளை தயார் பண்றாங்க. திரும்ப போய் சிவகங்கையில சண்டை போட்டு மீட்கணும் அந்த இடத்த அப்படின்னு. அப்போ முக்கியமான ஒரு நபருக்கு அப்ப கடிதம் போகுது. யாருன்னா ஹைதர் அலி அவர்களுக்கு. அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துடைய மன்னராக இருந்த மைசூர் அரசராக இருந்த ஹைதர் அலிக்கு கடிதம் அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து நான் வேலுநாச்சியார், நான் இங்க இருக்கேன். இந்த இடத்துல வந்து எனக்கு உதவி வேணும். நான் போய் சிவகங்கை திரும்ப மீட்கணும். எனக்கு உங்களுடைய படை உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப யார் மூலியமா கடிதம் எழுதுறாங்கன்னா, தன்னுடைய அமைச்சர் தாண்டவராயன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருக்கார். அவர்கிட்ட தான் கடிதம் எழுதி அனுப்புறாங்க. ஸோ அந்த தாண்டவராயன்கிற அமைச்சர் உருது மொழியில அந்த கடிதத்தை எழுதி அவர் மூலியமாக அங்க போகுது. அந்த கடிதத்தை பார்க்கறாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஹைதர் அலி அவர்கள்ட்ட வேலுநாச்சியார் அவர்கள் நேர்ல போயும் அடுத்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த உதவி வேணும் உங்க மூலியமா அப்படின்னு கேட்கும்போது ஹைதர் அலி அவங்களுடைய வீரத்தை பார்த்து வியப்படைகிறார். நம்மளே வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நம்ம படைகள் திரட்டுறோம், அதெல்லாம் வேற. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி எதிர்த்து நிக்கிறீங்கல்ல, அதுக்கே நான் உங்களுக்காக பண்றேன். கவலைப்படாதீங்க. என்னுடைய படைகளை நான் உங்களுக்கு தயார் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ஊக்கத்தொகையும் கொடுத்திருப்பாங்க. ஒரு தொகையும் வந்து ஹைதர் அலி கொடுத்தாரு. அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்க இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தேவையான சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கிறது, அமௌண்ட் கொடுக்கிறது, அது சில பணம் கொடுக்கிறது, இதெல்லாமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வரலாறும் பதிவு பண்றாங்க.
அந்த அளவுக்கு அவங்க மேல அவ்வளவு மரியாதை இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்க முடியும்? அவங்களோட வீரத்தை பார்த்து வியப்படைகிறார். அவங்களுக்கு அவ்வளவு, அதாவது வேலுநாச்சியார் அவர்கள் வந்து ஹைதர் அலியை சந்திக்க போயிருக்கும்போது அவங்க அங்க தங்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ராணிக்கு என்னெல்லாம் மரியாதை இருக்கணுமோ அந்த எல்லா மரியாதையும் அவங்களுக்கு அங்க இருந்துச்சுங்கிறாங்க. அவங்க அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தாரு. அப்போ வந்து ஹைதர் அலி வந்து அவங்களை எந்த அளவுக்கு வீரமாகவும் வியப்புடனும் எவ்வளவு மரியாதையாகவும் ஒரு நடத்தினாங்க அப்படிங்கறத வரலாறுல எழுதுறாங்க. அப்ப அவருக்கு டக்குன்னு கூப்பிட்டு உதவி பண்றேன் அப்படிங்கிறார். என்ன உதவி? 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் நான் உங்களுக்கு தர்றேன். சையத் கார்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட தலைமையிலே அனுப்பிச்சுடுறார். இந்த 5000 காலாட்படைக்கும் 5000 குதிரைப்படையையும் தலைமை தாங்குற என்னோட தளபதியும் சேர்த்து உங்களுக்கு அனுப்புறேன். அவருடைய பெயர் தான் சையத் கார்கி. நம்ம வந்து சையத் அப்படின்னு படிப்போம். அவரோட பேர் சையத் கார்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரை அமுச்சு விடுறேன், நீங்க வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப அந்த 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை அதுக்கு தளபதியாக சையத் கார்கி எல்லாம் சேர்ந்து போறாங்க வேலுநாச்சியார் கூட. மிரண்டு போறாங்க எல்லாரும் பார்த்துட்டு, வேலுநாச்சியாரை பார்த்துட்டு. அப்ப வேலுநாச்சியார் ஒரு பக்கம் இந்த படை உதவி கிடைச்சிருச்சு. மருது சகோதரர்கள் ஓகே நம்ம தயார் ஆயிட்டோம், கிட்டத்தட்ட என்னைக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப வேலுநாச்சியார் அவர்கள் பத்தின அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கிலேயர் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து வேலுநாச்சியார் எங்க இருக்காங்கிறது தெரியும். ஏன்னா அவங்களை கிராஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்து ஆங்கிலேயர் பிடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சின்ன வயசு அப்ப. அந்த உடையாள் அப்படிங்கிற பெண்ணை பிடிச்சி எங்க வேலுநாச்சியார்னு சொல்லு, அவங்க இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை சொல்ல மறுக்கிறாங்க. உயிரே போனாலும் சரி அவங்க எங்க இருக்காங்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களை அங்கேயே கொன்னுடுறாங்க ஆங்கிலேயர்கள். அந்த உடையாள் அப்படிங்கிறவங்க தன்னுடைய விஷயத்த சொல்ல மறுத்தாங்க, எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு மறுத்தாங்கிற விஷயத்துக்கு ஆங்கிலேயர்களை கொன்னுட்டாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேலுநாச்சியார் கண்ணீர் விடுறாங்க. அவங்களுக்காக அவங்களுடைய பேர்லயே தன்னுடைய படைகள்ல ஒரு படையை உருவாக்குறாங்க. அதுதான் உடையாள் படை அப்படின்னு சொல்லி. உடையாள் பெண்கள் படை ஒரு படை உருவாக்குறாங்க. அந்த படையுடைய தலைவராக தன்னுடைய தோழியாக இருந்த குயிலி அப்படிங்கிறவங்களே நியமிக்கிறாங்க. வேலுநாச்சியார் பக்கம் ஒரு பக்கம் ஹைதர் அலியுடைய படைகள் சையத் கார்கி தலைமையில நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மருது சகோதரர்கள் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குயிலி தலைமையில உடையாள் பெண்கள் படை நிக்குது. சோ பின்னாடி இப்படி திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய சின்ன படைகள் அப்படின்னு எல்லா படைகளையும் திரட்டிட்டாங்க. ஃபைனலா திரும்ப போய் நம்ம சிவகங்கையை மீட்கணும், என்னைக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணதுதான் விஜயதசமி. ஏன்னா சிவகங்கை கோட்டைக்குள்ள ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது அந்த விஜயதசமி அன்னைக்கு மட்டும்தான் பெண்களை வந்து எல்லாருமே உள்ள அலோவ் பண்றாங்க. எந்த செக்கிங்குமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த உடையாள் பெண்கள் படை தளபதியாக இருக்கக்கூடிய குயிலி என்ன சொல்றாங்க வேலுநாச்சியார் கிட்ட, அந்த விஜயதசமி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள போயிடுறோம். ஏன்னா பெண்கள் வந்து அன்னைக்கு எல்லாரும் உள்ள போக முடியும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க. சையத் கார்கியா இருக்கட்டும், வேலுநாச்சியாரா இருக்கட்டும், மருது சகோதரிங்க எல்லாரும் டிஸ்டன்ஸா இருங்க. நாங்க உடையாள் பெண்கள் படை ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆயிடுறோம். உள்ள என்ட்ரி ஆகி விஜயதசமி அன்னைக்கு நாங்க எல்லாரோட சேர்ந்து உள்ள போயிடுறோம். உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கோட்டை கதவுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காவலர்களை நாங்க அடிச்சிடறோம். அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த கோட்டை கதவை நாங்க ஃபர்ஸ்ட் திறந்து விட்டுறோம். திறந்து விட்டோம்னா நீங்க எல்லாம் உள்ள வந்துருங்க. ஏன்னா கோட்டை கதவை திறக்கணும். இவங்க உள்ள போயிடலாம், அதுக்கு உள்ள இருக்கிற கோட்டை கதவு வேணும்ல, அதை திறந்தாதான் உள்ள போக முடியும். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போய் அந்த கோட்டை கதவை திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுறோம். நாங்க திறந்துடுறோம், அதுக்கப்புறம் நீங்க உள்ள எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உடையாள் பெண்கள் படை உள்ள போறாங்க குயிலியுடைய தலைமையில. ஸோ அந்த உள்ள போயிடுறாங்க. விஜயதசமி அன்னைக்கு அவங்க எல்லாரும் வெளியில சையத் கார்கியா இருக்கட்டும், வேலுநாச்சியா அவங்களா இருக்கட்டும், மருது சகோதரர்கள் எல்லாரும் அப்படியே வெளியில எல்லா படைகளோட நிக்கிறாங்க உள்ள போறதுக்கு. அப்போ இவங்க உள்ள போய் குயிலி அப்படிங்கிறவங்க உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கோட்டை கதவுகள்ல நிற்கக்கூடிய அந்த காவலர்களை ஃபர்ஸ்ட் தாக்கி அவங்கள கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு முடிவோட உள்ள போயிருக்காங்க. ஆனா அதை வேலுநாச்சியார் அவர்கள்ட்ட சொல்லல. என்னன்னா, உள்ள போனோன்னே நம்ம என்னதான் கதவை திறந்து அவங்க உள்ள வந்தாலும், நம்மளுடைய படை உள்ள வந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய ஆயுதம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஆயுதம் இல்லாம இருந்தாதான் நம்ம ஆளுங்க உள்ள வந்து ஜெயிக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, தன் மேல் நெருப்பை வைத்துக்கொண்டு ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கு எங்க இருக்கோ அங்க போய் விழுந்துட்டோம்னா அந்த ஆயுத கிடங்கு வெடிச்சிரும். அப்ப ஆயுதம் இல்லாம போயிடும் ஆங்கிலேயர்களுக்கு. அப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு குயிலி மட்டும் இல்ல, குயிலி கூட இருந்த பெண்களும் சேர்ந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள போறாங்க. அதான வெளியில நிக்கிற வேலுநாச்சியாருக்கு தெரியாது. அதை போய் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா வேலுநாச்சியார் கண்டிப்பா அதை ஒத்துருந்திருக்க மாட்டாங்க. அப்ப டக்குன்னு என்ன பண்றாங்க, அந்த கோட்டை கதவுகள் திறக்கப்படுறதுக்கு முன்பாக அந்த காவலர்களை கண்ட்ரோலுக்கு எடுத்து தன் மேல் நெருப்பை வைத்துக் கொண்டு அவங்களோட சேர்ந்து போய் ஆயுத கிடங்கு மேல போய் விழுகுறாங்க. விழுந்தோன்னா ஆயுத கிடங்கு வெடிக்குது, வெடிச்சு செதறுது. ஸோ அவங்களும் இறந்துட்டாங்க. அப்போ குயிலி கூட போன ஒரு பெண் வந்து குதிரையில ஏறி டக்கு டக்குன்னு வெளில வர்றாங்க. வெளில வந்து வேலுநாச்சியார்ட்ட சொல்றாங்க, கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டது, ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கும் வெடிக்கப்பட்டது.
வாங்க உள்ள போலாம், உள்ள போனா இப்ப சண்டை போடலாம், வாங்க உள்ள அப்படிங்கிறாரு. இப்ப வேலுநாச்சியாருக்கு வந்து அப்பாடா கோட்டை கதவு திறக்கப்பட்டதா, சரி வாங்க அப்படிங்க. அப்ப டக்குன்னு கேட்கறாங்க, சரி நீங்க வந்தீங்களே குயிலி எங்க போது டக்குன்னு இல்ல, குயிலி வந்து தன் மேல் நெருப்பை வைத்துக்கொண்டு உள்ள வர்றதுக்காக இது மாதிரி அவங்க அவங்க வந்து விழுந்துட்டாங்க அதுல அப்படிங்கும்போது வேலுநாச்சியார் கண்கள் கலங்குது. வேலுநாச்சியாரால அதை ஏத்துக்கவே முடியல. அப்ப டக்குன்னு பக்கத்துல நிக்கிற சையத் கார்கி சொல்றாரு, அவங்களுடைய இந்த உயிர் தியாகமே நம்ம உள்ள வந்து எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தான். சோ அதை நம்ம இம்மிடியட்டா செய்வோம், நம்ம காலம் தாழ்த்த வேணாம், அது அவங்க உயிரை விட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும், வாங்க உள்ள போவோம் அப்படிங்கிறாரு சையத் கார்கி. அப்ப டக்குன்னு எல்லாரும் மருது சகோதரர் எல்லாரும் உள்ள போறாங்க. எல்லாரும் உள்ள போய் அட்டாக் பண்றாங்க. சிவகங்கையுடைய அந்த பான்ஜோர் நிக்கிறாரு, பான்ஜோர் அட்டாக் பண்றாங்க. சிவகங்கை இறுதியாக மீட்கப்பட்டது. வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டு எடுக்கிறாங்க. சோ 1780ஆம் ஆண்டு நடந்த விஜயதசமி அன்று நடந்த இந்த சிவகங்கை மீட்பு போராட்டத்துல ஜெயிச்சது வேலுநாச்சியார் அவர்கள். 1780 சிவகங்கையை மீட்டு அதுல இருந்து தொடர்ச்சியாக 1796ஆம் ஆண்டு அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் வரை சிவகங்கையுடைய அரசியாகத்தான் வேலுநாச்சியார் அவர்கள் இருந்தாங்க. இதுதான் வரலாறு. அவங்களுடைய மகள் வந்து அதுக்கப்புறம் வெள்ளச்சின்னாச்சியார் வந்து உடல்நிலை சரியில்லாம அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுலயே அவங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. ஸோ அப்புறம் ஃபைனலா 1796 வேலுநாச்சியார் அவர்கள் இறந்துட்டாங்க. சரியா? அவங்களுக்காக 2008 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியை ஒரு செயின் மாதிரி பார்த்துருவோமா? 1730 ஜனவரி 3ஆம் நாள் வேலுநாச்சியார் அவர்கள் பிறக்கிறாங்க ராமநாதபுரத்துல. அப்போதைய ராமநாதபுரத்துடைய மன்னன் செல்லமுத்து சேதுபதி தான் அவங்களுடைய தந்தை. தாய் வந்து முத்தாத்தாள். ஒரே பெண் வாரிசாக இவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 1746 அவங்களோட 16 வயசுல அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. கணவருடைய பெயர் முத்து வடுகநாதர். அவர் சிவகங்கையுடைய அரசராக இருந்தவர். இவங்களுடைய மகள் வேலுநாச்சியாருடைய மகள் தான் வெள்ளச்சி நாச்சியார். அந்த டைம்ல மருது சகோதரர்கள் தான் சிவகங்கையுடைய தளபதிகளாக இருந்தவங்க. அப்போ 1772 காளையர் கோவில் போர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்துச்சு. இந்த போர்ல தான் முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. இந்த பான்ஜோர் அப்படிங்கிற ஆங்கிலேய படை தளபதிக்கும் முத்து வடுகநாதருக்கும் இடையே சண்டை நடந்துச்சு. ஸோ அதுல இவர் இறந்துட்டார், முத்து வடுகநாதர் இறந்துட்டாரு. ஸோ அப்புறம் 1772 1780 வரைக்கும் 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய அவையில பாதுகாப்புல இருந்து படைகளை திரட்டி கொண்டிருந்தாங்க வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ 8 ஆண்டுகள் கழித்து அந்த 8 ஆண்டுகளுக்குள்ளேயே ஆங்கிலேயரிடம் போய் சண்டை போறதுக்காக ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. ஸோ ஹைதர் அலியிடம் உதவி கேட்டாங்க. தாண்டவராயன் அப்படிங்கிற அவங்களுடைய அமைச்சர் தான் உருது மொழியில கடிதம் எழுதி அந்த கடிதத்துல உதவி கேட்டு ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுச்சு. ஹைதர் அலி அந்த கடிதத்தை பார்த்துட்டு வேலுநாச்சியாரையும் நேரில் சந்திச்சதுக்கு அப்புறம் 5000 காலாட்படையும் 5000 குதிரை படையும் கொண்ட சையத் கார்கியின் தலைமையில் இந்த படை அனுப்பி வைக்கப்பட்டது. 1780 வேலுநாச்சியார் இந்த படைகள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு சிவகங்கை மீட்கிறதுக்காக விஜயதசமி அன்னைக்கு உள்ள போய் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில குயிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தோழி ஆயுத கிடங்கின் மீது விழுந்து தற்கொலை செஞ்சு அவங்களும் இறந்துட்டாங்க. ஆயுத கிடங்கு வெடிக்கப்பட்டது. இந்த குயிலி அப்படிங்கிறவங்க உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் படையுடைய தளபதியாக இருந்தவங்க, தலைவராக இருந்தவங்க. சரியா? இறுதியாக 1780 சிவகங்கை மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1796 அதுல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16 வருஷம் தொடர்ந்து சிவகங்கையுடைய அரசியாக வேலுநாச்சியார் இருந்தாங்க. 1796 அவங்க உடல்நலம் சரியில்லாம அதுக்கப்புறம் இறக்குறாங்க. 2008 அவங்களுக்காக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்டோரி. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது தீரன் சின்னமலை அவர்கள் பத்தி. தீரன் சின்னமலை அவர்கள் பத்தி அந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம்னா பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க தனியா முடிச்சிருவாங்க. அடுத்த வாரம் பார்க்க போற கிளாஸ்ல தென்னிந்திய கிளர்ச்சினா என்ன, அதுக்கப்புறம் வேலூர் கழகம்னா என்ன, ஸோ இதை பார்க்க போறோம். நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகக்கூடிய ஒரு சீரியஸ். இது வந்து பொறுமையா போகும். ஆனா ஒரு 7-8 மாசம் இந்த சீசன் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சீசன் 2 அப்படின்னு இது 1 by 1 வரும். ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் ஒரு ஸ்டெடியான ஒரு விஷயம். நீங்க அப்பப்போ ஒரு 1 hour பார்க்க போற அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்குதோ இல்லையோ அந்த அந்த ஸ்டோரி ஒரு புரிதலோட படிக்க வேண்டியதுக்கான அவசியத்தை உங்களுக்கு உணர்த்திடும். ஸோ அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரியா? சரி கவனிங்க. இது வந்து நான் கொஸ்டின் மாதிரி தான் எழுதி வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம இப்படி நடத்தி பார்ப்போமே அப்படின்னு நடத்தினேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எழுதுறது இது நல்லா இருக்குன்னா இதை நான் அடுத்த இதில் ஃபாலோ பண்றேன். இல்லை நான் அந்த கொஸ்டின் ஓகேனா அந்த கொஸ்டின் பாயிண்ட்லேயே வச்சிடறேன். ஸோ என்னன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்க. சரியா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்கள் வந்து அவர் பிறக்கும் போது அவர் பாளையக்காரர் இல்லை.
அதாவது அவருடைய தந்தை பாளையக்காரராக இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு பாளையக்காரரா வந்தாரா? அப்படி கிடையாது. இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள்லாம் அவரோட தந்தை பாளையக்காரர். அவருக்கு அப்புறம் இவர் பொறுப்பேத்துக்கிட்டார். அந்த மாரி வந்தவங்க. ஆனா தீரன் சின்னமலை அவர்கள் அப்படி கிடையாது. அவர் வந்து அவர் தான் முதல் பாளையக்காரராகவே அவர் உருவாகுறார். தன்னை உருவாக்கி கொண்டார். தீரன் சின்னமலை அவர்கள் 1756 ஏப்ரல் 17ஆம் தேதி பிறக்கிறார். மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறக்கிறாரு. அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை அவர்களுடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. சரியா? இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு ஒரு சொல்லணும். இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு சொல்லணும். பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டமும் இவங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கும். தீர்த்தகிரி என்ற இயற்பெயருடன் 1756 ஏப்ரல் 17ஆம் நாள் மேலப்பாளையத்தில் பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை. ஆனா அவரோட பேர் அப்ப தீர்த்தகிரி தான். எப்படி தீரன் சின்னமலைன்னு மாறுனுச்சு பாத்துருவோம். இவருடைய பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவர் ஒரு பாளையக்காரர் அல்ல. ஆனா இவருக்கு வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் பண்றது இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அப்போ வந்து ஒரு இளைஞர்கள் படையை திரட்டினார். அவர் ஊர்ல ஒரு இளைஞர்கள் படையில வச்சுக்கிட்டு அந்த எதிர்ப்பு ஆங்கிலேயர் எதிர்த்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞராக இருந்தார் தீரன் சின்னமலை அந்த டைம்ல. இப்படிதான் அவருடைய ஆரம்ப காலம் இருந்துச்சு. அவரோட தந்தையின் பெயர் ரத்னசாமி, தாயின் பெயர் பெரியாத்தாள். ஓகேவா? இவருடைய பயணத்துல இவர் வந்து ஒரு இளைஞராக இருக்காரு. ஒரு முக்கியமான இளைஞர் படைகளை அவங்க ஊர்ல ரெடி பண்ணி வச்சுட்டு ஆங்கிலேயர்கள் ஏதாவது அட்டாக் பண்ணா அவங்களை திரும்ப அட்டாக் பண்றது இதை பத்தின டிஸ்கஷன்ல அவர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார் எப்பொழுதும். அந்த டைம்ல அந்த கொங்கு நாட்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து மைசூர் அரசரான ஹைதர் அலியுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த பகுதி இருந்துச்சு, கொங்கு நாட்டு பகுதி. அப்போ ஹைதர் அலி என்ன பண்றாரு, அவருடைய திவான் வந்து முகமது அலின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹைதர் அலியுடைய திவான் முகமது அலி. அவர் என்ன பண்றாரு, ஒரு சில சோல்ஜர்ஸை கூப்பிட்டு போய் கொங்கு நாட்டுல போய் வரியெல்லாம் வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இந்த முகமது அலி. அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ஒரு 10 பேர் குதிரையில வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அந்த வரி வசூல் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது, அந்த சோல்ஜர்ஸ் போயிட்டு இருக்கும்போது இடையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மலையை தாண்டி தான் அவங்க போனோம். அந்த இடத்துல வந்து ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து சுத்தி மடக்குறாங்க. அதுலதான் அந்த தீர்த்தகிரி அப்படிங்கிற அந்த இளைஞர் அவரும் இருக்காரு. அந்த தீரன் சின்னமலைன்னு சொல்லக்கூடிய தீர்த்தகிரி அங்கதான் இருக்காரு. அப்ப டக்குன்னு தீர்த்தகிரி என்ன பண்றாரு, என்னுடைய மக்களுடைய வரி பணத்தை நீ எங்க எடுத்துட்டு போற? இது எங்களோட மக்கள் பணம், நீ ஏன் எடுத்துட்டு போறீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, கொடுங்க, நான் மக்கள்கிட்டே திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிடுறாரு. அப்ப டக்குன்னு அந்த காவலர்கள் சொல்றாங்க, இல்லப்பா நாங்க போனா எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க யாரு எடுத்துக்கிட்டான்னு கேட்பாங்க, அதுக்காக நீங்க யாருன்னு சொல்லுங்க, நாங்க போய் சொல்லிடுறோம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ என்ன சொல்றாரு, டக்குன்னு அந்த நேரம் பார்த்து ஒரு பக்கம் சிவன் மலை இருக்கு, இன்னொரு பக்கம் சென்னி மலை இருக்கு. அந்த 2 மலைக்கு நடுவுல தான் அந்த கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப டக்குன்னு அந்த இடத்த பார்த்து அவர் யோசிச்சு என்ன சொல்லிட்டாரு, சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையில நிக்கிற இந்த சின்ன மலை புடிங்கிட்டேன்னு சொல்லு போ அப்படின்ட்டார். அப்ப அப்படிதான் அந்த அவருடைய பேர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு மாறுது. அப்போ இந்த சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையில இந்த சின்ன மலை புடிங்கிட்டேன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சோல்ஜர்ஸ் போய் அந்த முகமது அலி கிட்ட சொல்றாங்க, ஹைதர் அலியுடைய திவான்ட்ட. அப்ப அவருக்கு கோபம் வருது. முகமது அலி டக்குன்னு ஒரு படையை திரட்டி என்ன பண்றாரு, டக்குன்னு இமிடியேட்டா போய் அந்த தீரன் சின்னமலை அவரை போய் அட்டாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். ஆனா வரக்கூடிய படை, அந்த படையை தோற்கடிக்கிறாரு தீரன் சின்னமலை. அந்த முகமது அலியால் அனுப்பப்பட்ட அந்த படையை அடிச்சு தோற்கடிச்சிட்டாரு. இந்த நொய்யல் ஆற்றங்கரையில் அந்த சண்டை நடக்கும். சண்டையில தீரன் சின்னமலை அவர்கள் தான் ஜெயிச்சார். இது ஒரு பக்கம், இது இங்கேயே நடந்த சண்டை. அப்புறம் ஒரு கட்டத்துல ஹைதர் அலி இறந்துருவாரு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து அவருடைய மகன் திப்பு சுல்தான் வந்து மைசூருடைய அரசராக மாறி அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மைசூர் போர் ஈடுபட்டு இருந்தார். அப்ப திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் ஒரே எண்ணத்துல இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒரு பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது 2 பேருமே ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடிய எண்ணத்துல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து மைசூர் போர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலைக்கும் எப்படியாவது ஆங்கிலேயர் எதிர்க்கணும் அப்படின்னு அவரும் படைகளை திரட்டிட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப திப்பு சுல்தானுடைய படைகள்ல ஒண்ணு சேர்ந்து ஆங்கிலேயர் சண்டை போறதுக்கு அடக்குமுறை எப்படியாவது அவங்களை அடக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சண்டை போடுறாரு தீரன் சின்னமலை. அப்ப அந்த சண்டையில பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் இறந்துட்டார். அதான் 4வது மைசூர் போர்ல 1799ல திப்பு சுல்தான் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஞாபகமாக அந்த ஓடா நிலை அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டை கட்டி அந்த இடத்துல இருந்தே ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட்டாரு தீரன் சின்னமலை. அதுதான் நம்ம ஓடா நிலை போர் அப்படின்னு கூட படிச்சோம். அந்த சண்டை போட்டு அவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை எப்படியாவது நம்ம கைது பண்ணிடணும், எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு ஆங்கிலேயர் நினைக்கிறாங்க. அப்ப தீரன் சின்னமலை தன்னை வந்து ஒரு பாளையக்காரராக அந்த இடத்துக்கு அறிவிக்கிறாரு. இப்படிதான் ஒரு பாளையக்காரராக மாறுறாரு. பாளையக்காரராக தன்னை அறிவிச்சுக்கிறாரு. கொங்கு நாட்டு பாளையக்காரராக அவர் மாறினார். அவர் அட்டாக் பண்றதுக்கு ஆங்கிலேயருக்கு அப்புறம் ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தங்களுமே தோல்வியை தான் சந்திச்சு போறாங்க. இவர் வந்து கொரில்லா முறைன்னு ஒரு முறையில சண்டை போடுவார். கொரில்லா போர் முறை அப்படிங்கிற ஒரு முறையில தான் சண்டை போடுவாரு.
அது வந்து கேட்பாங்க, எந்த பாளையக்காரர் கொரில்லா போர் முறையில சண்டை போட்டது அப்படின்னு, எந்த பாளையக்கார மன்னர்னு கேட்பாங்க. தீரன் சின்னமலை. ஸோ ஆங்கிலேயர் வந்து ஆள் அனுப்புறாங்க. பட் ஆனா எல்லாருமே வந்து தோல்வியை சந்திச்சாங்க. தீரன் சின்னமலை தான் ஜெயிச்சாரு. ஸோ தீரன் சின்னமலை அவர்கள் ஈடுபட்ட போர்கள் 1801 காவேரி கரை போர், 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர் போர். இந்த 3 போர்லயுமே தீரன் சின்னமலை அவர்கள் தான் வெற்றி பெற்றார். அப்போ ஆங்கிலேயர் தெரிஞ்சுக்கிறாங்க, இவரை சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. இவரை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களுடைய அவங்களோட எல்லாம் சேர்ந்து நிறைய பயிற்சி எடுத்துப்பார். ஏன்னா அப்ப பிரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள்லாம் எதிரி. ஸோ அப்போ இவரை வந்து நம்மளால சண்டை போட்டு பிடிக்க முடியாது. இவரை எப்படியாவது நம்ம வந்து சூழ்ச்சி பண்ணி கைது பண்ணி தூக்குல போட்டாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அதற்காக வழக்கம் போல எப்படி வந்து ராமலிங்கர்னு தூது அனுப்பி கட்டபொம்மன் அவர்களை பிடிச்சாங்களோ அதே மாதிரி நல்லப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இவருடைய சமையல்காரராக இருக்கார் தீரன் சின்னமலை அவர்களுக்கு. ஸோ அவர் மூலியமாக அவருடைய சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவர் மயக்கமாகிறாரு. அப்ப தீரன் சின்னமலை அவர்களை கைது பண்ணி தூக்குல போடுறாங்க. 1805 ஜூலை 31ஆம் நாள் சங்ககிரி கோட்டையில் நல்லப்பன் என்ற சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை. 1805 ஜூலை 31 நல்லப்பன் என்பவர் துரோகம் பண்றாரு. சங்ககிரியில நல்லவரை தூக்குல போடுறாங்க. இதோட தீரன் சின்னமலை அவர்களுடைய வரலாறும் முடிவடைகிறது. இவருடைய ஸ்டோரின்னு பார்த்தா இதுதான். கரெக்டா நான் அந்த பாயிண்ட் வச்சிருக்கேன் பாருங்க. இது அவருடைய பிறந்த நாள். அவர் பேர் இயற்பெயர் மேலப்பாளையத்தில் பிறக்கிறாரு. அவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர். தந்தை பெயர், தாயின் பெயர். ஹைதர் அலியுடைய திவான் முகமது அலி வந்து வரி வசூல் பண்ண அனுப்புறாரு. அப்போ அவங்கள்ட்ட இருந்து வரியை வாங்கிக்கிட்டு நான் சிவன்மலைக்கு சென்னிமலைக்கு இடையில கூட சின்னமலை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஸோ அதை கேட்டோன்னே அவருக்கும் இவங்களுக்கு போர் வருது. பட் அதெல்லாம் இங்கே நடந்த போர். அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கும் அவருக்கு நடந்த போர். இந்த 3 போர் தான். இந்த 3 போர்லையுமே அவர் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ அவரை ஜெயிக்கிற அந்த மெத்தட்ல கொரில்லா போர் முறைங்கிற அந்த கொரில்லா முறையை வந்து அவர் ஃபாலோ பண்ணி சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அப்போ இவரை நம்ம எதுவுமே கைது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நல்லப்பன் என்ற அந்த சமையல்காரரால் அவர் துரோகம் இழைக்கப்பட்டு அவரை கைது பண்ணி மயக்க நிலையில கைது பண்ணி அவரை தூக்கில போட்டாங்க. ஸோ இதோட அவருடைய கதை முடியுது. ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கிறது வேலு நாச்சியார் அவர்களை பற்றி பார்த்துருக்கோம். தீரன் சின்னமலை அவர்களை பற்றி பார்த்துருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், பாளையக்காரர்களுடைய உருவாக்கம். ஸோ திரும்ப அதை ரீகால் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல தென்னிந்திய கிளர்ச்சினா என்ன, வேலூர் கழகம்னா என்ன, இதை பற்றின ஃபுல்லாக இது வந்து ஒரு செயின் ஸ்டோரி மாதிரி வேணுமா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற ரிட்டர்ன் ஸ்டோரி மாதிரி வச்சு சொல்லவா, இல்லை போன டைம் இருக்க மாதிரி கொஷின்ஸ் மாதிரி வச்சு சொல்லட்டுமா அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சரியா? திரும்பவும் சொல்றேன், எந்த அளவுக்கு ஸ்டோரியா நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதோட பேக் ஸ்டோரி தெரியாம என்ன படிச்சாலும் உங்களால அந்த டேட்டாவை மனப்பாடம் பண்ண முடியாது. பேக் ஸ்டோரி தெரிஞ்சுதான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்றது தப்பு இல்லை, ஆனா ஸ்டோரி தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும். சரியா? ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்டோரி தெரிஞ்சு பேக் ஸ்டோரி தெரிஞ்சு புரிஞ்சு படிங்க. எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் அதோடைய கேள்வி இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிற பதில் தெரியாம அதை படிக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? நல்லா படிங்க. அடுத்த வகுப்பு சந்திப்போம். ஸோ ட்ரைபாடோடைய எபிசோட் 4 இது கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த எபிசோடு 5 தமிழ் கிளாஸ் இருக்கும். எபிசோடு 6 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்பர் சிஸ்டத்தில் வேற ஒரு சாப்டர்ல நம்ம சந்திப்போம். சரியா? நன்றி.